ஹே ஹாய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு 2 டாபிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாகவே வந்து இருக்க போகுது. 2 டாபிக் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஆர் தே ரியலி இன்டு யூ அப்படின்றது வந்து நம்ம 3 பெயல்ஸ் வந்து எடுக்க போகிறோம். ஓகே. அது வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்ட் 1 வந்து இருக்க போகுது. பார்ட் 2 வந்து பார்த்துட்டிங்கன்னா வாட் குவாலிட்டிஸ் மேக் யூ யூனிக் அப்படின்றதுல பார்ட் 2 வந்து வரும். ஓகே. ஸோ அதுலேயும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஷார்ட்டாக தான் வந்திருக்கும். அது வந்து லாங்காக இருக்குமான்னு தெரியல. நம்ம பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும். பட் மோரோவர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வாட் குவாலிட்டிஸ் மேக்ஸ் யூ யூனிக்ன்றது செகண்ட் பார்ட்டு. ஸோ அதுக்கான டைம் ஸ்லாட்ஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும். நீங்கள் அதை வந்து நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஐ வாண்ட் டு மேக் இட், நான் வந்து நினச்சேன் லைக் இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குமே, அதனால வந்து இதோடையே சேர்த்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐம் ஜஸ்ட் டூயிங் இட். அதுவும் இல்லாமல் ஐம் கோயிங் த்ரூ சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால வீட்டில் சும்மா வெட்டியாக தான் இருக்கேன், எந்த வேலையும் நான் பண்ணலை. ஸோ ஐம் டூயிங் இட்ஸ் ஓகே. இஃப் யூ ஆர் வெரி நியூ டு மை சேனல், மை நேம் இஸ் அனிதா. ஐம் அ டாரோ ரீடர். கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நம்ம பண்ணுறது வந்துட்டு ஒரு நல்ல ஓகே லைக் யூனோ 4 பேருக்கு யூஸ் ஆகிற மாதிரி பண்ணுறோம் அப்படின்ற திருப்தி எனக்கு வந்து கிடைக்கும். லைக் யூனோ இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஐ ரியலி அப்ரிஷியேட் ஹூ ஆர் டேக்கிங் டைம் டு கமெண்ட், ஹூ ஆர் டேக்கிங் டைம் டு லைக் த வீடியோ. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப 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 தேங்க்ஸ். ஐ ரியலி அப்ரிஷியேட். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறது ஆர் தே ரியலி இன்டு யூ அப்படின்றதுல 3 பெயல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அஸ் யூஷுவல் கார்டு நம்பர் ஏ, கார்டு நம்பர் பி, கார்டு நம்பர் சி. ஓகே. ஃபர்ஸ்ட் 3 கார்டு எடுப்பேன். ஓவரால் எனர்ஜி என்னன்றது எடுப்பேன், அவுட்கம் எடுப்பேன். அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா மூணாலஜி கார்ட்ஸ்லேருந்து 2 அட்வைஸ் கார்ட்ஸும் வந்து நான் எடுப்பேன். ஓகே. வித்தவுட் எனி டிலே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் வந்து புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். பர்சனல் ரீடிங்ஸ் வந்து சார்ஜபிள். பர்சனல் ரீடிங்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை வச்சு வந்து நம்ம பண்ணுவோம். இது நம்ம பண்ணுறது ஜென்ரல் ரீடிங். ஸோ சில பேருக்கு ரெசனேட் ஆகலாம், ஆகாமல் வந்து போகலாம். ஸோ பர்சனல் ரீடிங்னு பார்க்குறப்போ உங்களுடைய நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வச்சு பண்ணுறப்போ உங்களுக்கு அக்யூரேட்டான ஆன்சர்ஸ், நீங்கள் என்ன இன்னும் வந்து பண்ணணும், இன்னும் வந்து நீங்கள் என்ன குறைக்கணும், எதை வந்து கூட்டணும் அப்படின்ற மாதிரியான மெசேஜஸ்லாம் வந்து வரும். ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐம் ஷூர் யூ வில் கெட் இட் ஃபார் ஷியூர் அப்படின்றதுல நான் வந்து ஆணித்தனமாக நம்புகிறேன். அதை தாண்டி இது வந்து டெஸ்டினி கிடையாது. இது வந்து எப்பயுமே ஒரு க்ரோத் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இதுதான் வந்து டெஸ்டினி, இதை தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்லாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். யாரும் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைடன்ஸ் தான். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபார் people who have chosen card number A. Card number A. Are they really into you? Card number A. Are the people really into the querent? Are the people really into the querent? Show me the cards please. The topic, are they really into the people who have chosen card number A? Are they really into the people who have chosen card number A? One second. Pray பண்ண மறந்துட்டேன். Okay. Are they really into the people who have chosen card number A? Devil. ஓகே. ஆர் தே ரியலி இன்டு யூ அப்படின்னு வந்து கேட்டதுக்கு அவங்களோட ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா த டெவல் கேன் இருக்கு சம்திங் வெரி அன்ஹெல்தி ஹியர். சம்திங் வெரி அன்ஹெல்தி. தே ஆர் ரியலி இன்டு யூ பட் நாட் இன் அ குட் வே அப்படின்னு வந்து நினைக்கிறேன். மேபி இன்ஃபேக்சுவேஷனாக இருக்கலாம், மேபி பேஷன் நிறையா வந்து இருக்கலாம். பட் பியோர் லவ், ஹானஸ்ட் லவ், இன்டெகிரிட்டி லவ், லாயல் லவ் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா that is something is missing here அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். மேபி they are so much attracted to you or addicted to you but not in a form of ரொம்ப லைக் அந்த ஸ்டேஜுக்கு இன்னும் வரலை அப்படின்னு தான் சொல்லுவேன். அவங்களோட எனர்ஜி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ ஓவரால் எனர்ஜி வந்து அவங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து இருக்குது. ஸோ மெசேஜ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 7 of Wands. மேபி லைக் நிறைய வந்துட்டு அவங்க வந்துட்டு 7 of Wands வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மேபி Princess of Cups, Knight of Cups. ஓகே. See, the person whoever into your life நீங்கள் யாரை நினச்சி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெரி ரொமான்டிக், வெரி சார்மிங். மேபி அவங்களுக்கு நிறையா வந்துட்டு ஃபேன்ஸ் இருக்கலாம், ஃபேன் பேஸ் ஃபாலோயர்ஸ் வந்து இருக்கலாம். ஆனால்
அது எல்லாம் அதுக்கு ஒரு செலிபிரிட்டாக தான் இருக்கணுன்றது வந்து கிடையாது. ஸோ சில பேருக்கு வந்து நிறைய ஒரு பர்டிகுலர் பர்சனை நிறைய பேருக்கு வந்து பிடிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து தெரியுது. ஐ ஃபீல் லைக் பிரின்சஸ் ஆஃப் கப்ஸ், பேஜ் ஆஃப் கப்ஸும் வந்து இருக்குது. ஐ மீன் they want to approach you, but I don't see this as like காவிய காதலோ இல்லை காவிய எமோஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. அந்த அந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஒரு இதில் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் என்னால் வந்து இதை பார்த்தா வந்து உணர முடியுது. அண்ட் நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ், they are rushing towards it without analyzing, without researching, without the proper frequency. உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்றதெல்லாம் வந்து புரியாமல் they are rushing towards it, and adrenaline, that age infatuation, the age matters, அந்த இதில் வந்துலாம் they are really into you but not, they are attracted to you more அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓவரால் அந்த கார்ட்ஸை பார்த்தா வந்து நம்ம சொல்ல முடியுது. ஓகே, நம்ம ஓவரால் எனர்ஜி டெவில் என்ன சொல்ல வருதுன்றது பார்ப்போம். why the devil is here, why the devil is here, why the devil is here. நான் சொன்னேன்ல, don't believe that person to be, like I don't want to some truth, I don't want to deliver some truth, but I want to deliver for my people who have chosen me, who have subscribed to my channel, who like my videos, who is looking for some honest and brutal answers. Okay, this is something like attraction. They are not very a committed person. Okay, they are not very a committed person. Maybe they are looking out for some in and out, or for just like எப்படி சொல்கிறது, லைக் ஜஸ்ட் அ ஜாலியாக, லைக் லைக் ஒரு கேஷுவல் ரிலேஷன்ஷிப் ஒரு சும்மா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி, லைக் லைக் என்ன வார்த்தை, லைக் நான் டக்குன்னு ஏதாவது சொல்லிடுவேன், பட் அது தப்பாக போயிடக்கூடாதுல்ல. ஸோ அதனால வந்து சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ they are not in a commitment issues. அவங்களுக்கு நிறையா வந்து இருக்குது. they cannot be properly committed to you. அந்த ஒரு issues இருக்குது. அதை தாண்டி வந்து they are in a lot of confusion. They have so many people around them, so that's why they couldn't know, like should I go for them or should I go for them. No, they are very stuck somewhere, அந்த மாதிரியான ஒரு situation. I think this is going to be a hell lot of realization. They will at least realize what they were doing wrong in the further future வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நமக்கு மோனாலஜி கார்ட்ஸ் என்ன சொல்ல வருது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஓகே, what is the card for the people who have chosen card number A? Show me the advice for the people who have chosen card number A. Are they really into the people who have chosen card number A? Are they really into the people who have chosen card number A? A fairy climax approaches. You will come to know the true nature of the persons. அந்த climax சீக்கிரமாக வந்துருச்சு. அது fairy climax. அந்த ஃபெய்ரினா லைக் மேபி அந்த பர்சன் ஏரிஸாக இருக்கிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது, கேப்ரிகானாக இருக்கிறதுக்கான சான்சஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்குது. இன்னொரு கார்டு, ஷோ மீ த ஒன் மோர் கார்டு ப்ளீஸ், ஷோ மீ த ஒன் மோர் கார்டு ப்ளீஸ் ஃபார் த ஃபார் த ஒன் மோர் அட்வைஸ் கார்டு. You and your loved ones, as if you feel like will it bother my people, like like உங்களுக்கு ஏதாவது வந்து தோணுச்சு அப்படின்னா you and your loved ones, not only one person, உங்களை சுற்றி இருக்கிறவங்க, they are very safe. அந்த மாதிரி தான் வந்து சொல்லுது. மேபி அதுக்கு உங்களுக்கு வந்து மைண்டில் ஏதாவது ஒரு தோணல் இருக்கலாம். how about your parents or how about the people you love, but a fairy climax is approaching you very soon. You can expect it about their true intentions, or about this relationship or something very very soon அப்படின்றது வந்து தான் நான் வந்து நம்புகிறேன். Okay, why the 7 of wands is here, 7 of wands is here, why the 7 of wands is here. Seven of Wands is clarified by the 3 of Swords, Ace of Cups, 9 of Swords. Is there a third party situation in this? Is there any third party situation is in this card number A?
Knight of Wands. See, நான் சொன்னேன்ல, like this person will play in and out of the relationship, not just for a casual relationship. ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப்பில் போனால் அடுத்து கமிட்மெண்ட்குள்ளே போகலாம் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா, this is not the right person for you, because they will escape, they will run away from the commitments. Brutal honest வந்து பார்த்துட்டிங்கன்னா, are they really into you? No. No, they are not only into you, they are into many people. அந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து ஆன்சர்ஸ் இருக்குது. லைக் அவங்களையே தலை பிச்சுக்கிற அளவில் வந்து இருக்காங்க. ஐயோ இந்த பக்கமும் மாட்டிக்கிட்டோம், அந்த பக்கமும் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸாக வந்து பார்க்க முடியுது. மேபி சும்மா விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்து அவங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்களான்னு வந்து தெரில. லெட்ஸ் see why the princess of cups is here, page of cups. Why the princess of cups is here? It's not a very serious person, okay? Just for a casual relationship, or just for a time pass, okay? நான் வந்து கொஞ்சம் உக்கிரமாக கூட வந்து சொல்லலாம். மேபி லைக் அந்த மாதிரி கூட இல்லாமல் லைக் கமிட்மெண்ட்டுன்னு சொன்னால் பயப்படுற பொண்ணுங்களும் நிறைய பேர் இருக்காங்க, பசங்களும் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதான் சொல்கிறேன். Why the princess of cups is here? Why the prince of swords is here? Why the prince of swords is here? ஓகே, ஸோ மெசேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான், லைக் பிரின்சஸ் ஆஃப் கப்ஸ். ஓகே, அப்போது என் மேலே காட்டினா வந்துன்னா வாட் தே ரியலி இன்டு இட், இஸ் இட் ரியலி ஃபேக்? தே டூ லைக் யூ, தே ஹாவ் அ லவ் ஆன் யூ, தே ஹாவ் அந்த ட்ரீம் அதெல்லாமே வந்து இருந்துச்சு. பட் த ஓவரால் எனர்ஜி இஸ் நாட் குட். லைக் மேபி இது வந்து கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பாக இல்லை அப்படின்னா கூட அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அன்ஹெல்த்தியாக வந்து இருக்கலாம், அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. பட் லைக் இந்த பேஜஸ் ஆஃப் கப்ஸ் நீங்களாக இருப்பீங்களோன்னு எனக்கு வந்து தோணுது. ஏன்னா இது ரொம்ப வந்து புனிதமாக இருக்குது. மேபி நீங்களாக வந்து இருக்கலாம். பட் பிரின்சஸ் ஆஃப் கப்ஸ் அண்ட் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், பட் ஒன் பர்சன் இஸ் கோயிங் அண்ட் ஒன் பர்சன் இஸ் ரன்னிங் அவே. அந்த மாதிரி தான் வந்து கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ தேட் பர்சன் மே பி ரன்னிங் அவே, லைக் எக்ஸாக்ட்லி. ரன்னிங் அவேன்றதை விட லைக் நாட் கிவிங் அ ப்ராப்பர் ஆக்ஷன்ஸ், ஓகே? லைக் சரியான பதில் வந்து கொடுங்க, இருக்குது இல்லை அப்படின்றது வந்து நமக்கு வந்து சொல்லணும். அது வந்து சொல்கிறது கிடையாது. லைக் the person feels very happiness towards you, but when it comes to actions, when it comes to proper commitment, the next stage of the relationship or next stage of everything, அந்த ஒரு ப்ராப்பர் கமிட்மெண்ட்டுன்னு வந்து வரும்போது they are taking a back அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பிகாஸ் ஓவரால் கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து அப்படி தான் வந்து தெரியுது. லைக் என்ன சொல்கிறது, லைக் they look very good to all of the people, but only the true intentions. Let's see the outcome of the situation, okay? What's the outcome of the situation? Show me the outcome of the situation. Outcome of the situations, okay, now clarify பண்ணிக்கிறேன். Why the 4 of Pentacles is here? Why the 4 of Pentacles is here? Why the Ace of Pentacles is here? Why the Princess of Pentacles is here? ஸோ அவங்களோட எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி 2 of Pentacles, 3 of Wands and Ace of Swords கிளாரிஃபை பண்ணதில் they want to start, but maybe they are waiting. அவங்க பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற யோசனை வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்குது. அட் த சேம் டைம் வேறு ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன், அதாவது மேபி அவங்க ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைன்னா வேற ஒரு பர்சன் வந்து இருக்கிறதுக்கான வந்து சான்சஸும் வந்து இருக்குது. 2 of Pentacles, I feel like juggling, ரெண்டு விஷயத்தை பேலன்ஸ் பண்ண முடியாமல் தே ஆர் அவங்க எதுவுமே பண்ண முடியாதபடி இருக்காங்க. இதுவா அதுவா அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனோ, இது விட்டுட்டா இது மேலே வந்துடும், பட் ரெண்டுமே வேணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறது, ரெண்டையும் வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நினைக்கிறது. அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 of Pentaclesம் வந்து நமக்கு இங்கே வந்திருக்கு, விச் மீன்ஸ்
வேணான்னு சொல்லிட்டா நீங்கள் வந்துடுவீங்க, பட் வேணான்னு சொல்கிறதும் கிடையாது. எல்லாமே வேணும்னு நினைக்கிறது, க்ரீடி, அதுவும் வேணும் இதுவும் வேணும். இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த ஒரு பாட்டு வந்தது இப்போ ஒரு படம் கூட, நயன்தாரா, சமந்தா, விஜய் சேதுபதி, ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூ அப்படின்னு. I know the pain of you, but I want to take it in a very jovial way. But they don't want to miss you also. They don't want. But how long will it go? அதுதான் என்னோட கேள்வி. How long we can make it grow? Like either you or me. Like we cannot be a choice for anyone. Choose me or go away. அந்த மாதிரி. But I think நான் சொன்ன மாதிரி a fairy climax is really approaching for you. A fairy climax, அந்த climax வந்து I think it's nearing. அது வந்து சீக்கிரமாகவே வரப்போகுது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து நியூ ஜேர்னி, நியூ பிகினிங், யூ கேன் ரியலி லுக் அவுட் ஃபார் சம் நியூஸ் ரிகார்டிங் ஆன் திஸ். இது ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்றது வந்து எந்த ஒரு இதுவும் வந்து இல்லை. அட் த சேம் டைம் at the end of the day you are going to be happy with or without this person. But அவங்க வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் உங்களுக்கு சொல்லிட்டேன், வித் ஆர் வித்தவுட் யூ தே ஆர் கோயிங் டு பி ஹாப்பி. மேபி லைக் உங்களுக்கு நீங்கள் இல்லை, அவங்க இல்லை ஏதோ ஒன்று இல்லைனாலும் அவங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும்ல at the end of the day. அதை தான் சொல்கிறேன். ஒன் செகண்ட். Are they a good match? Really not. Okay, I have asked a question. Are they the good people to be in your life? Definitely not. They are really going to be a burden in your life. Really going to be a burden. எல்லாமே உங்கள் தலையில் தான் வந்து விழுகும். ஸோ டேக் அ டெசிஷன் ப்ராப்பர்லி. தேங்க்யூ ஸோ மச். இது உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. தேங்க்யூ ஸோ மச். நம்ம கார்டு நம்பர் பிக்கு போகலாம். ஸோ ஹாய் பீப்புள் ஹூ ஹவ் சூசன் கார்டு நம்பர் பி. நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, are they really into the people who have chosen card number B? Are they really into the people who have chosen card number B? Show me the cards please. Are they really into the people who have chosen card number B? Already they are walking away. They are in a mood of walking away, right? They are not really into you. Cards வச்சு பார்த்தாலே வந்து தெரியுது. See, they are a very narcissistic person. Okay, always create problems. Could be Scorpio, could be Pisces, could be Aries. ஓகே, இந்த மாதிரியான இருக்கிறவங்களுக்குலாம் சான்சஸ் இருக்குது. இது இப்படி தான் இருக்கணுன்றது கிடையாது, இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆர் தே ரியலி இன்டு யூ? தே ஆர் இன்டு யூ பட் நாட் இன் அ குட் வே. தே லவ் யூ பட் தே ஆல்வேஸ் டேக், உங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு வந்து நினைப்பாங்க. அவங்க சொல்கிறதா நடக்கணும்னு வந்து நினைப்பாங்க. வெரி டாமினன்ட். தேல் மேக் யூர், உங்கள் தலையை பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி வந்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஆல்வேஸ் மேக் ப்ராப்ளம்ஸ் ஆர் கயோஸ் க்ரியேட் பண்ணுறது, ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணுறது. தே ஆர் ரியலி இன்டு யூ டு மேக் கயோஸ், டு மேக் ப்ராப்ளம்ஸ், டு இருக்கிற குட்டையை வந்து கலரி விட்டுட்டே இருக்கிறது. தட் கைண்ட் ஆஃப் பீப்புள் தே ஆர். அண்ட் ஓவரால் எனர்ஜியை வந்து பார்த்துட்டிங்கன்னா தே ஆர் லைக்லி டு மூவ் அவே. தே ஆர் லைக்லி டு மூவ் அவே ஃப்ரம் யுவர் லைஃப். அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. கார்ட்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 5 ஆஃப் தே ஆர் ஓவரால் எனர்ஜியை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் தே ஆர் இன் அ மூட் ஆஃப் லீவிங் யூ கோல்ட். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஃபர்தராக வந்து உட்காந்து கிளாரிஃபை பண்ணி வந்து இப்போ வந்து பார்க்கலாம். அந்த 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து எதுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. why the 5 of pentacles is here? why the 5 of pentacles is here? நான் சொன்னேன்ல லைக் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் ப்ராப்பர் கமிட்மெண்ட், ப்ராப்பர் ஸ்டேபிள்னஸ், அந்த ஒரு விஷயமானது தான்.
லைக் அவங்களுடைய ஓவரால் எனர்ஜி தே ஹாவ் ட்ரைட் அதை ஒர்க் அவுட் பண்ணணும்னு வந்து நினச்சாங்க. அந்த ஒரு ப்ராப்பர் இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐ திங்க் தே மஸ்ட் பி இன் அ வெரி குட் பொசிஷன். மெட்டீரியலிஸ்டிக்காக வந்து ஒரு நல்ல எல்லாருக்கும் வந்து இது பொதுவந்தும் வந்து கிடையாது. பட் ஒரு நல்ல பொசிஷனில் வந்துருக்கலாம். பட் ரைட் நோ தேர் கோயிங் த்ரூ சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸாக கூட இருக்கலாம். அதனாலே வந்து ப்ராப்ளம் வரதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. உங்கள் 2 பேருக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா அது கூட ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸாக வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கணும். ரைட். அதனாலே வந்து பிரிஞ்சு போகலாம். அதனாலே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தே ஆர் இன் டெசிஷன்ஸ் டு வாக் அவே. போயிடுவாங்கன்னு கிடையாது. அந்த ஒரு டெசிஷனில் அந்த மாதிரி ஒரு மூட் ஸ்விங்ஸில் வந்து அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்காங்க. ரைட் நவ் த கார்ட் ஷோஸ் மீ இந்த மாதிரி தான் காட்டுது. நம்ம ஆரக்கிள் கார்டு என்ன சொல்லுதுன்னு வந்து பார்ப்போம். ஓகே, are they really into the people who have chosen card number B? Are they really into the people who have chosen card number B? A time to give rather than take. Okay, அவங்களுக்கான மெசேஜ் உங்ககிட்ட இருந்து வந்து எல்லாத்தையும் வந்து எதிர்பார்க்குறாங்க. பட் அவங்க சைட்லேருந்து எதுவும் கொடுக்கல. அவங்க கொடுக்கணும்னு கார்டு சொல்லுது. One more card please. Your commitment is being tested. Their commitment is being tested, but I feel like they are failing in their commitments அப்படின்னு தான் வந்து சொல்கிறேன். ஏன்னா உங்ககிட்ட இருந்தே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா எப்படி அந்த பக்கம் இருந்து ஏதாவது வந்து கொடுக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. மேபி லைக் they are very busy in building their empire, their money or something. They are not giving concentrate on you. உங்களை கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இருக்கலாம். இல்லை அப்படின்னா சடனாக வந்து ஃபினான்ஷியலில் மெட்டீரியலிஸ்டிக் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்குது. ஓகே, நம்ம ஃபர்தராக இந்த டவர் கார்டு வந்திருக்கு. அது என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். ஓகே, why the tower is here, why the tower is here, why the tower is here. Something is ending for sure. Something is ending for sure. Because the hanged man, the high priestess and the death. There is a lot of mystery, lot of secrecy. It's happening in your love life, okay? And that person, மேபி லைக் வேறு பர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா, இல்லை வந்து எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே எடுக்காமல் வந்து இருக்காங்களா, ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு வந்து அவங்க ட்ரை பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. பட் தே ரியலி வாண்ட் டு எண்ட் திஸ் அண்ட் தே வாண்ட் டு ஸ்டார்ட் சம்திங் நியூ. Because this chaos is creating a lot of impact in their life. அந்த மாதிரியான ஒரு why the emperor is here, why the emperor is here. They are நான் சொன்ன மாதிரி நார்சிஸ்டிக், ஃபைட் ஓவர், கிளாஷஸ். நான் சொல்கிறதா நீ கேட்கணும், நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். தே ஆர் இன் யுவர் லைஃப். நான் சொன்ன மாதிரி மேக்கிங் chaos. they want எந்த சேஃபா வேணாப்பா உன்னால தான் எல்லாமே அப்படின்ற மாதிரியான அடுத்தவங்க மேலே பழி போடுறது, கேஸ் லைட்டிங்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. அதாவது எல்லா டேர்ம்ஸும் அந்த சைக்கலாஜிக்கலாக யூஸ் பண்ணுற எல்லா டேர்ம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தட் கைண்ட் ஆஃப் பர்சன் யூ ஹேவ் சூசன் இன் யுவர் லைஃப். கர்மா இஸ் பிளேயிங் எ ரோல்னு நினைக்கிறேன். I'm really sorry for you because you're going through a lot because of this person. I know how it feels. Because இதை பாருங்களேன், they always want to lead everything. ஒரு சின்ன ஒரு ரீசார்ஜ் பண்ணுற விஷயமாகட்டும், ஒரு சின்ன விஷயமாகட்டும், வெளியே போகிறதாகட்டும், கால் எடுத்து வைக்கணும்னா கூட வந்து அவங்க கிட்ட கேட்டுட்டே அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் நிறைய இருக்காங்க. See, that kind of person, we cannot change such persons in real life unless until அவங்க வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி. Because they are making you cry, okay? Like they are trying to control over you in each and everything. நான் சொல்கிறதா நீ கேட்கணும், நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கவே முடியாது, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். லைக் அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் நான் இது பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொன்னாலும் கேட்குறது கிடையாது, டிஸ்அக்ரி பண்ணுறது. நம்மக்கிட்ட ஒரு சஜஷன் கேட்குறதுல, நம்மக்கிட்ட ஒரு லவ்லி அதுவும் வந்து பேசுகிறதுக்கு கிடையாது. ஒரு பேசிக்கான ஒரு பாசம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கிடையாது. பட் ஐ ஃபீல் லைக் ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது வந்து கோ த்ரூ பண்ணுறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் அட் த சேம் டைம்
தே ஆர் இன் அ வெரி பேட் ஃபேஸ். பேட் ஃபேஸ்னால் அவங்களால நமக்கு வந்து பேட் ஃபேஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்குது. ரியலி 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 இட்ஸ் ஒரு டர்புலன்ட் சுச்சுவேஷன் that you are going through right now. Why the 7 of Cups is here? Why the 7 of Cups is here? Why the 7 of Cups is here? They are looking out for some other choices. They are looking out for some other choices in their life. Maybe அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வேற ஒரு இதில் இருக்குது. ரியலிஸ்டிக்காக இல்லாமல் லைக் நீங்கள் ஓகே எது ப்ராக்டிகாலிட்டி எது அப்படின்றது வந்து உணராமல் they are going for something else. எல்ஸ்னால் அவங்கள விட்டுட்டு போகிறத கிடையாது. அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து வேறு இதில் இருக்குது. பொருள் அந்த மாதிரி வந்து இருக்கலாம், இல்லைன்னா வேற ஒரு விஷயம் இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம். அட் த சேம் டைம் இந்த விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாகவே இந்த ஷிஃப்ட் சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து நடக்க போகுது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அதுக்கான மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. அட் த சேம் டைம் தே ஆர் ட்ரையிங் டு இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா இந்த சாய்ஸஸ் போகிறது, அந்த கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறது, எது வேணும் அப்படின்றது அவங்களுக்கே வந்து தெரியல. லைஃப்பில் எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும் அப்படின்ற கிளாரிட்டியே வந்து கிடையாது. ஏன்னா அவங்களோட மைண்ட் ஸ்டேபிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டேபிளாகவே வந்து இல்லை, அது ஸ்டேபிள்னஸாகவே இல்லை. அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்க்குறதெல்லாம் வேணும், பார்க்குறதெல்லாம் பற்றி வந்து ஐ ஹாவ் டு டேக் இட் இன் மை லைஃப். அந்த ஆசை, அந்த க்ரீடினஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய இருக்குது. ஐ திங்க் இது வந்து இல்யூஷன்ஸில் தான் வந்து கொண்டு போயிடுது. இதெல்லாம் வந்து ஒரு இல்யூஷன், இதெல்லாம் ஒரு மாயை அப்படின்றது வந்து அவங்க எப்போ வந்து புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு வந்து தெரியலை. சீரியஸ்லி நம்ம வந்து இப்போ வந்து அவுட்கம் என்ன அப்படின்றது வந்து பார்ப்போம். வாட் இஸ் த அவுட்கம் ஆஃப் த சிச்சுவேஷன்? நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. சீரியஸ்லி ஐ டோன்ட் நோ வாட் டு சே. 10 of Cups, the lovers and the devil. This relationship is good, but it is unhealthy. You are meant to be for a karmic relationship அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். See, 10 of Cups, the lovers and the devil. இந்த மாதிரி கார்டு நான் இது வரைக்கும் ரீட் பண்ணதில் வந்ததே வந்து கிடையாது. சீரியஸ்லி ஐம் டெல்லிங் யூ. இந்த மாதிரி பர்சன்ஸோட இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியுமா? லைக் விடவும் முடியாது, வச்சுக்கவும் முடியாது. அட் த சேம் டைம் விட்டாங்கன்னா நமக்கு அப்படி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும், கூடையே இருந்தாங்களாலும் நமக்கு டபுள் பைத்தியம் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். பட் டெஃபினெட்லி இட்ஸ் அ ட்ராப். இட்ஸ் டெஃபினெட்லி அன்ஹெல்தி. இட்ஸ் லைக் ஆஃப் ஒரு கைண்ட் ஆஃப் ஓவர் கண்ட்ரோலிங், ஓவர் ட்ராப். அந்த மாதிரியான ஒரு விஷயம். நிறைய அன்சர்டனிட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா யூஆர் கோயிங் த்ரூ இன் யுவர் லைஃப் ரைட் நோ. பட் நம்ம எதுக்குன்றது ஒவ்வொரு தடவையும் கிளாரிஃபை பண்ணி வந்து பார்த்துடலாம். ஓகே, why the 10 of Cups is here? Why the 10 of Cups is here? Why the lovers is here? Why the lovers is here? Why the devil is here? Why the devil is here? சீரியஸ்லி திஸ் பர்சன் இஸ் டெஃபினெட்லி அது கேர்ளாக இருக்கட்டும் பாயாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒன்று தான் நமக்கு. லைக் ஐ திங்க் திஸ் பர்சன் இஸ் டூயிங் அ லாட் ஆஃப் டிசப்ஷன், பெட்ரேயல். ஓகே, பெட்ரேயல், லாட் ஆஃப் ஹைட் அண்ட் சீக், திருட்டு. பார்த்தீங்களா, ப்ரூட்டல் டூ தப்பாக எனக்கு வந்துடும். திருடுத்தனம்னா லைக் அந்த இஷ்யூஸ் நிறையா இருக்கும். அந்த கமிட்மெண்ட் இஷ்யூஸ், அந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ் அவங்களே க்ரியேட் பண்ணுறது, லாயல்ட்டி இல்லாமல் இருக்குது, இன்டெகிரிட்டி இல்லாமல் இருக்குது, நிறைய திருட்டுத்தனம் பண்ணுவாங்க. திருட்டுத்தனம்னா லைக் ரொம்ப மோசமாக இருக்கணும்னு வந்து கிடையாது. லைக் லைக் அந்த பண்ணுற விஷயங்களே நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியாதுன்னா என்ன திருட்டுத்தனம் பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து என்னால் வந்து பார்க்க முடியுது. Is there any affairs in the opposite person's life? Is there any affairs or cheating or deception in others' people's life? They are in a mood of walking awayங்க. அது மட்டும் வந்து ஒரு they are in a mood of walking away. இல்லை அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னாலும் லைக் எவ்வளோ இருந்தாலும் அது வந்துட்டு அவங்களுக்கு வந்து பத்தாது. they'll not be happy with what they have. அது இல்லை, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்காது. பட் they'll complain us. உனக்கு வந்து இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுத்திடலாம், அது இல்லை இது இல்லைன்னு குறை தான் சொல்ல தெரியுதுன்னு சொல்லிட்டு they will complain us. gaslighting, narcissistic.
தே ஆர் சச் பர்சன்ஸ். இன்னும் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்லாம் நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து தெரியாது. ஒரு பழக 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 தான் வந்து நமக்கு தெரியும். அந்த மாதிரியான ஒரு பர்சன். டெஃபினெட்லி யூனோ he or she is making you happy, good, that is more than good. But this is a karmic one or very unhealthy relationship. This is definitely not a twin flame or soulmate relationship. ஸோ இதுதான் வந்து என்னால் வந்து இவ்வளோ வந்து சொல்ல முடியும். அதோட முடிவுகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து நீங்கள் தான் வந்து எடுக்கணும். அவங்க முடிவு வந்து எடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் வந்து யோசித்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு ரெசனேட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதுலேருந்து. ஐ எம் ஹாப்பி தட் யூ ஹாவ் you have subscribed to my channel. I mean, the people who have subscribed, thank you so much. Like, share and comment. So நம்ம கார்டு நம்பர் சிக்கு போயிடலாம். ஹாய், கார்டு நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு வந்து நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, are they really into the people who have chosen card number C? Are they really into the people who have chosen card number 3? Show me the cards, please. The Empress. I think yes, really they do want to be in your life because they feel it's like a soul connection. ரெண்டு இதில் இந்த 3 தான் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தே ஃபீல் இட் இஸ் அஸ் அ சோல் கனெக்ஷன். இது வந்து சோல் கனெக்ஷன். அவங்க வந்து நிறையா ஐ திங்க் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த ரைட் மூமெண்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். தே வாண்ட் டு க்ரோ வித் யூ. தே வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் வித் யூ. தே வாண்ட் டு ஹாவ் அ கிட்ஸ் வித் யூ. தே ரியலி வாண்ட் டு பி வித் யூ. தே வாண்ட் டு சி த க்ரோத். தே வாண்ட் டு சி ஈச் அண்ட் எவ்ரி திங் இன் யுவர் லைஃப் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இட் லுக்ஸ் வெரி பாசிபிள். ஸோ அதுக்கான வந்து என்ன தடைகள் வந்தாலும் தே ஆர் ஜஸ்ட் கீப் ஃபைட்டிங் ஃபார் இட். தே கேன் ஃபீல் இட் அஸ் அ ஒரு சோல் கனெக்ஷன் இருக்குது, ஒரு நல்ல வந்து இது இருக்குது அப்படின்றது வந்து அவங்களால வந்து உணர முடியுது. பட் ஃபர்தராக நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி வந்து பார்த்தா தான் தெரியும் என்ன வந்து கார்ட்ஸ் வந்து சொல்ல வருதுன்னு. பட் திஸ் சோஷ் மீ லைக் தைரியம் இருக்குது. என்ன சொல்கிறது, தே வாண்ட் டு மேக் ப்ராக்ரஸ். பட் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு வந்து கேட்கணும். ஆர் தே மேக்கிங் ஒர்க் ஃபார் இட் அப்படின்னு கேட்டால் நம்ம ஃபர்தராக கிளாரிஃபை பண்ணி வந்தால் தான் தெரியும். பட் ஓவராலாக வந்து நம்ம இது வரைக்கும் பார்க்குறச்ச ஐ திங்க் they are doing their best. அப்பயும் டைமே நான் வந்து எழுதுகிறேன், இப்பயும் நான் வந்து எழுதலை. ஜஸ்ட் forgot டைமிங் மறந்துட்டேன். ஓகே, ஸோ ஐ ஹோப் ரியலி தே ஆர் இன்டு யூ அப்படின்னு தான் நான் இங்கே வந்து சொல்லுவேன். ஓகே, ஃபர்தர் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணி பார்க்கலாம். Why the Empress is here? As a overall energy. அவங்களுடைய overall energy வந்து பார்த்தீங்கன்னா yes, they are really into your life. The Empress is here. அவங்களோட என்ன ப்ராப்ளம் தெரியுமா? அவங்கக்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் வந்துட்டு ஓவரால் ப்ராப்ளம் வந்து லாட் ஆஃப் ஃபியர், லாட் ஆஃப் ஆங்ஸைட்டி, பயப்படுறது. ஐ திங்க் கார்ட்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கேன்னு வந்து யோசித்தேன். பட் டெஃபினெட்லி நாட். பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ் அண்ட் 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். லாட் ஆஃப் ஃபியர், நம்மளால் முடியுமா, நம்மளால் இது பண்ண முடியுமா அப்படின்றது வந்து அவங்க நினச்சி வந்து பயப்படுறாங்க. அதுதான் வந்து விஷயமே. இல்லை வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் அட் த சேம் டைம் அதை பார்த்து பயந்து ஓடுறாங்க. அதுதான் வந்து விஷயமே தவிர லைக் தே ஆர் டூயிங் சம் இது அவங்க பண்ணக்கூடாது அப்படின்லாம் வந்து கிடையாது. அதுக்கான தைரியமும் அதுக்கான பொட்டென்ஷியலும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து இல்லை. பட் டெஃபினெட்லி தே டூ வாண்ட் டு ஹாவ் லைக் அந்த ஐடியாலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து இல்லை அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து மறுக்க முடியாது. பட் தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் தே டூ ஃபீல் பேசிங். பண்ணிட முடியுமா, நம்ம யாராவது கேள்வி கேட்டுடுவாங்களா, இல்லை ஏன்னா அவங்கள வந்து அப்படி சுற்றி கட்டமைச்சுக்கிறாங்க. அதுதான் வந்து உண்மை. அதெல்லாம் வந்து ஏற்றுப்பாங்களா, ஏற்றுக்க மாட்டாங்களா, அவங்க ஃபேமிலி ஏற்றுப்பாங்களா, ஏற்றுக்க மாட்டாங்களா, அந்த மாதிரி ஒரு இது கூட வந்து இருக்கலாம். அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் ரொம்ப லைக் மென்டல் ட்ராமா வந்து அதனாலே அவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து நிறையா வந்து ஆகுது. அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. What's the message you want to show for the people who have chosen card number C? What's the message you want to
show for the people who have chosen card number C. Don't let pride get in your way. Maybe கொஞ்சம் லைக் ஏதோ மேபி அவங்க வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஸோ அந்த ஒரு இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்களே அவங்கள வந்து நிறைய வந்து அதை ப்ரைடாக வந்து நினச்சிக்கலாம். பட் அதுதான் அவங்களுடைய கண்களை மறைக்குதோன்னு வந்து தோணுது. நான் இதுக்கு போய் பேசணும், நான் வந்து பண்ணணுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஒரு நிமிஷம். One more card please. One more card please. Your dreams need a practical plan. ஓகே, நான் சொன்னேன்னா லைக் எல்லாம் வந்து இருந்தால் வந்து போதுமா, அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து எடுக்கணும்ல. அந்த ஆக்ஷன் பிளான்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து சுத்தமாக வந்து இல்லை. அதுவும் இல்லாமல் நம்மளாம் போய் கேட்கணுமா, நம்மளாம் யார் அப்படின்ற ஒரு இது கூட வந்து அந்த ஆட்டிடியூட் வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து கண்டிப்பாக வந்து இருக்கலாம். லியோ இன்வால்வ் ஆகிருக்கலாம், டவுரஸ் இன்வால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்குது. கண்டிப்பாக டவுரஸ் இன்வால்வ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸே வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்குங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ வந்துட்டு கார்ட்ஸோட ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். Why the 7 of Wands is here? Why the 7 of Wands is here? Why the 7 of Wands is here? 7 of Wands is clarified by the Ace of Swords, Queen of Wands, High Priestess. அதான் சொல்கிறேன்ல, தே ஹாவ் ட்ரீம்ஸ், தே ஹாவ் அ விஷன், பட் அதுக்கான ப்ராப்பர் பிளான் அவங்கக்கிட்ட வந்து இல்லை. லைக் மேபி தே ஆர் அவாய்டிங், தே ஆர் நாட் எக்ஸ்ப்ரெஸிங் லைக் லைக் தே ஹாவ் அ இன்ட்ரெஸ்ட் இன் யூ. அந்த இதெல்லாம் வந்து சப்ரெஸ் பண்ணிக்கிறாங்கன்னு வந்து நினைக்கிறேன். அந்த எமோஷன்ஸ்லாம் வந்து அவங்களே ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இல்லை அதெல்லாம் வந்து கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பயம் இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து இருக்கலாம். அந்த கமிட்மெண்ட் பயம், அது நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்ற ஒரு இது இருக்கிறனால தே ஆர் சப்ரெஸிங், தே ஆர் அவாய்டிங் that kind of emotions, that kind of energy into their life. True பார்த்தா அதுதான். Why the 6 of Cups is here? Why the 6 of Cups is here? But really they want to start, they want to communicate, to be in your life. Why the 6 of Cups is here? Why the 6 of Cups is here? As I told you right now, they feel the strong soul connection. Soul connection இருக்கு. லைக் how you were with them அப்படின்றதெல்லாம் வந்து நினச்சி வந்து பார்க்குறாங்க. பட் அவங்க அந்த ஆக்ஷன் பிளான்ஸ் இல்லை. அதனால வந்துட்டு பெருசாக வந்து தே ஆர் நாட் டேக்கிங் இட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அட் த சேம் டைம் அந்த ஆப்போசிட் எனர்ஜிஸ் வந்து லைக் ரெண்டு எனர்ஜிஸ் வந்து இருக்குது. போகணும்னு சொல்லி ஒரு மூளை சொல்லுதா, இல்லை மனசாட்சி சொல்லுதா, இல்லை வந்து போக வேணான்னு சொல்லி அவங்களுடைய ஹார்ட் தடுக்குதா அப்படின்றது என்னன்னு வந்து தெரியல. ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு நிறைய வந்து இருக்குது. போகலாம், வேண்டாம், இல்லை இருக்கலாம், செய்யலாம் அப்படின்றது. Why the 2 of Wands is here? Why the 2 of Wands is here? சரி, ஓகே, இப்போதைக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அதே வந்து இப்போதைக்கு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட அவங்க வந்து நினைக்கலாம். Why the 2 of Wands is here? They are waiting for the right moment. Maybe இந்த வந்து டைம் வந்து கிடையாது. Really they are into you. Really they want to make want to be with you, but they are very stuck. They are hesitating. அந்த தயக்கங்கள் வந்து நிறையா இருக்குது. அதுக்கான டைமும் இன்னும் வரல, அதுக்கான தைரியமும் அவங்க இன்னும் வந்து வளர்த்துக்கல, அதுக்கான ப்ராப்பர் ஆக்ஷன்ஸ் பிளான் இல்லை. மேபி அவங்க வந்துட்டு இந்த டைம் இல்லை, இப்போதைக்கு வந்து நம்ம போய் அவங்களோட லைஃப்பில் வந்து இன்வால்வ் ஆக முடியாது, பண்ணாலும் வந்து அது வந்து ப்ராப்பராக இருக்குமா அப்படின்ற ஒரு தயக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்கலாம். வெரி இண்டிபெண்ட், வெரி லைக் எல்லாமே வந்துருக்கு. ஒரு சோல்மேட் கனெக்ஷன் தான் இது, வந்து ரொம்ப நல்ல கனெக்ஷன் தான். பட் அந்த கமிட்மெண்ட் இஷ்யூஸ் அவங்களால வந்து அந்த பயம் தான், கரெக்டாக சொல்லணுன்னா பயம்தான் அவங்களுக்கு. அவுட்கம் ப்ளீஸ், எல்லாரையும் ஹர்ட் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் கூட வந்து இருக்கலாம். இது outcome of the situation.
Why the King of Swords is here? Why the King of Swords is here? Judgment. Why the Judgment is here? Why the Judgment is here? Why the Three of Pentacles is here? Why the Three of Pentacles is here? I think the outcome வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய கான்ஃப்ளிக்ட் மேபி லைக் இன்னும் அவங்களுக்குள்ளேயே அவங்க சண்டை போட்டுக்கிறாங்களா, அதான் நான் சொன்னேன்ல, அவங்களுக்குள்ளேயே அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க, செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு வந்து. ஒன் செகண்ட். 8 of Swords. They want to take a chance. அந்த சான்ஸ் எடுக்கிறதுக்கான லைக் அட்லீஸ்ட் ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாமே அப்படின்ற யோசனை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்காக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தே வில் கோ த்ரூ அ லாட். அந்த ஒரு முடிவை எடுத்துகிட்டு அந்த இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து பண்ணுவாங்க. அதுக்காக சண்டையும் வந்து போடுவாங்க. One second. Like they feel it as like happiness and the sad on the chance வந்து எடுப்பாங்க. பட் ஐ ஃபீல் லைக் அட் எண்ட் ஆஃப் த டே மேபி உங்களுக்குள்ள ஒரு கிளாஷஸ் வந்து கான்ஃப்ளிக்ட் வந்து அந்த இது கண்டினியூ ஆகாமல் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. நம்ம கொஷின் என்ன, ஆர் தே ரியலி இன் டு யர் லைஃப்? எஸ், தே டூ வாண்ட் டு ரியலி இன் தேர் லைஃப். பட் அவுட்கம் ஆஃப் த சுச்சுவேஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் நாட் தட் ஃபேவரபிள். தே ரியலி டூ லைக் யூ நோ, பட் யூனிவர்ஸ் ஹேஸ் சம் அதர் பிளான்ஸ் இன் யுவர் லைஃப் கைஸ். யூனிவர்ஸ் டெஃபினெட்லி ஹேவ் சம் அதர் பிளான்ஸ் இன் யுவர் லைஃப். They will come and they will go away, or you will move on. I don't know why. Maybe communications, maybe உங்களுக்குள்ளே வந்து சண்டை வருமா, மேபி நிறைய டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் ஆகிறனால லைக் எவ்வளோ ஆசையாக திரும்பி கஷ்டப்பட்டு வந்தாலும் திருப்பி போகிற மாதிரியான சான்சஸ் தான் இங்கே பார்த்துட்டிங்கன்னா நிறையா இங்கே வந்து காட்டுது. ரொம்ப நல்லா இருக்கேன்னு நினச்சேன். பட் தே ஆர் ரியலி இன் டு யூ, பட் திஸ் இஸ் நாட் யர் ஃபார் எவர் பர்சன். They are into you, but this is not a forever person in your life. This is not for everyone, for some of the people. இதையும் வந்து மாற்றி லைக் சேஞ்ச் ஆகி இப்போ அவங்க சேஞ்ச் ஆகி ஃபர்தராக கொண்டு போகணும்னு நினச்சாங்கன்னா கொண்டு போகலாம். பட் ஹூ நோஸ், சேஞ்ச் ஆகணும்ல, அதுதான். ஸோ திஸ் இஸ் இட் ஃபார் யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக வந்து பண்ணுவேன், பிகாஸ் ஐ லவ் டூயிங் திஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் 2 வந்து பார்க்க போகிறோம். அதுக்கூட இது வந்து பார்த்திங்கன்னா வாட் குவாலிட்டிஸ் மேக்ஸ் யூ யூனிக் அப்படின்ற டாப்பிக்கில். ஐ டோன்ட் நோ, ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை வந்து பண்ணுறேன். அது எவ்வளோ பெருசாக வந்து போக போகுதுன்னு வந்து நமக்கு வந்து தெரியல. பார்ட் 2 வந்து போகலாம். See you there. ஹாய், வாட் குவாலிட்டிஸ் மேக்ஸ் யூ யூனிக் அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு வீடியோலேயே 2 பாட்டு போடுற மாதிரிலாம் ஆரம்பிச்சிட்டேன். ஐ வாண்ட் மேக் இட் அஸ் அ லாங் இந்த வீடியோ வந்து தனியாக பண்ணணும்னு நினச்சேன். பட் ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஸோ ஐ டூ வாண்ட் டு அது எதுக்கு தனியாக வேறு போட்டுட்டு லைக் இதோடையே நம்ம சேர்ந்து கம்பைன் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் தனியாக அதுக்குன்னு வந்துட்டு நான் அப்லோடு பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன் எழுதணும், நிறையா வேணும். இது ஒரு சோம்பேறித்தனம் கூட வந்து சொல்லலாம். ஓகே, கார்டு நம்பர் 1. ஓகே, show me the qualities of the people. What makes them very unique? What qualities makes them very unique for the people who have chosen card number 1? What qualities makes them unique? Show me the cards which I need to see for the people who have chosen card number 1. Okay, நான் ஃபஸ்ட்டு 2 கார்டுக்கான வந்து ரொம்ப 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 தீர்க்கத்தனமாக ஆசையாக வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து கொடுக்குறேன். ஸோ யூ ஆர் அ வெரி சேரிட்டபிள் பர்சன். சேரிட்டின்னு வந்து நிறையா பண்ணுறீங்களோ இல்லையோ அதெல்லாம் வந்து தெரியாது. உனக்கு நம்பர் எழுத மறந்துட்டேன். ஓகே, 44.
இது டைம் ஸ்லாட் அப்போ அப்புறம் திருப்பி நான் வந்து போட்டு பார்க்கணும். ஓகே, யூஆர் வெரி நிறைய பேருக்கு நிறைய பண்ணணும்னு வந்து நினைப்பீங்க. அந்த எண்ணங்கள் வந்துருக்கு. இது வரைக்கும் நீங்கள் பண்ணலை அப்படின்னாலும் வந்துட்டு யூ வாண்ட் டு டூ சம்திங் டு த சொசைட்டி ஆர் ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் வெரி லைக் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு. இல்லைன்னா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னாலும் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு வந்து கிடையாது. பட் யூ ஹாவ் அ லைக் த குவாலிட்டி ஆஃப் கிவிங் மோர். அந்த குவாலிட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையவே வந்து இருக்குது. அண்டு ஒன் மோர் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு விஷயம் வந்து எடுத்துக்கிட்டோன்னு வந்து வச்சுக்கோங்களேன். லைக் இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம லைக் நான் இது வந்து கற்றுக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான எஃபோர்ட்டோ நீங்கள் போடுறதாகட்டும், அதுக்கான 100% வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைப்பீங்க. நிறைய வந்து கொடுக்கணும். ஐ வாண்ட் டு கிவ் மை பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கான ஒர்க் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து போடுவீங்க. 100% யூ வில் ஒர்க் அவுட் யுவர் ஆஸ் ஆஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இங்கிலீஷில். கடுமையாக வந்து உழைக்கிறது, அவ்வளோ உழைப்புகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா திரும்ப வந்து போடுறது. அதில் அந்த ஸ்கில் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்கும். ஸோ இந்த 2 குவாலிட்டிஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மற்றவங்கள விட வந்துட்டு உங்களை வந்து யூனிக்காக காட்டுற விஷயம் வந்து இதுதான். ஏன்னா எல்லாருமே வந்து சேரிட்டபிளாக வந்து இருக்க மாட்டாங்க. அட் த சேம் டைம் வந்து ஒரு விஷயம் வந்து கற்றுக்குறோம் அப்படின்னா அது முழுமையாக கற்றுக்கணும், A to Zலேருந்து வந்து எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்லாம் வந்து நினைக்க மாட்டாங்க. எல்லாருமே நினைக்க மாட்டாங்க. அரைவரையாக தெரியுதா, ஓகே அதை வச்சு நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்ற யோசிக்கிறவங்க தான் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து இருப்பாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களோட இன்ட்யூஷனை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவீங்க. உங்களை பற்றிலாம் அவ்வளோ ஈஸியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா யாராலையும் வந்து கணிச்சிட முடியாது. இது வந்து ஓவரால் குவாலிட்டிஸ், இதெல்லாம் வெளியே தெரிகிற குவாலிட்டிஸ். பட் யூ டூ ஹவ் ஒன் மோர் கைண்ட் ஆஃப் பர்சன். உள்ளே இருக்கிற பூனையை தட்டி எழுப்பிடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா யூ ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன்ஸ். நிறைய ட்ரூத் உங்ககிட்ட வந்து ஹிடனாக இருக்கும், அதை யாராலையுமே வந்து கண்டே பிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிறைய மிஸ்ட்ரி, நிறைய சீக்ரெசி வந்து பார்த்துட்டிங்கன்னா யூ ஹாவ். ஈவன் பீப்புள் வெரி க்ளோஸ் டு யூ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸியாலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்ககிட்ட வந்து எடுத்துக்க முடியாது, கண்டுபிடிக்கவும் வந்து மாட்டாங்க. ஓகே, இன்னொரு 3 cards வந்து எடுத்து பார்ப்போம். ஓகே, show me the 3 more cards. What qualities makes them very unique for the people who have chosen card number 1? Show me the 3 more cards. ஓகே, இன்னொரு கார்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், அந்த விஷ், அந்த இது லைக் அந்த ஃபுல்ஃபில்டாக நீங்கள் வந்து இருப்பீங்க. லைக் ஹாப்பி அண்ட் கான்டென்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். வந்து இப்போதைக்கு வந்து எங்கிட்ட வந்து இவ்வளோ தான் பாருங்க, இந்த ரூம் தான் வந்து இருக்குது, இதுதான் என்னதுக்கு அப்படின்னா இதுதான் என்னுடைய உலகம், இதுதான் எனக்கு ஹாப்பினஸ். தனியாக இருக்கணும், இதில் இருக்கணும். நான் தனியாக இருக்கிறப்ப வந்து பார்த்துட்டேன் அப்படின்னா நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன், இதை வச்சு நான் வந்து ஹாப்பியாக தான் இருக்கேன். இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை. என்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து நான் தாராளமாக 4 பேருக்கு வந்து நான் கொடுக்க தான் செய்கிறேன். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு குவாலிட்டி. ஸோ உங்ககிட்ட வந்து யாராவது வந்து ஏதாவது இப்போ சஜஷன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சீக்கிரமாக வந்து யூ வில் நாட் அக்ரி. அவ்வளோ சீக்கிரமாக யூ வில் நாட் அக்ரி. லைக் யூ வில் கீப் ஆன் ஆஸ்கிங் கொஷின்ஸ். இது ஏன் அப்படி, அது ஏன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் கீப் ஆன் ஆஸ்கிங் கொஷின்ஸ். அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒத்துக்க மாட்டீங்க. யூ வில் கீப் ஆன் நீங்கள் கேட்குற கேள்வியை பார்த்துட்டு ஐயோ இவர்கிட்ட போனாலே வந்து 1000 கேள்வி கேட்பாரு, அது கேள்வி கேட்பாரு, அவ்வளோ சீக்கிரமாலாம் வந்து ஒத்துக்க மாட்டாரே. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா நிறைய பெயின் ஸ்ட்ராமிங் வந்து பண்ணுவீங்க. பிரெயின் ஸ்டார்மிங் உட்காந்து பேசி டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள், அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து நிறைய வந்து பண்ணுவீங்க. அட் த சேம் டைம் ஸ்டார் யூஆர் அ வெரி பேலன்ஸ்டு பர்சன். அதை வந்து நம்ம வந்து இங்கே வந்து கண்டிப்பாக வந்து ஒத்துக்கிட்டே வந்து ஆகணும். யூஆர் அ வெரி பேலன்ஸ்டு பர்சன். யூ வில் கோ த்ரூ லைக் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வந்து வச்சுருந்தாலும் அதுலேயும் வந்து ப்ராப்பராக பேலன்ஸ்டாக எப்படி கொண்டு போகணும், லைக் கெயாஸ் ஆக்காமல் வந்து கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த நல்ல எண்ணம், அந்த நல்ல உள்ளம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி கார்ட்ஸ் வாட் குவாலிட்டிஸ் மேக்ஸ் யூ யூனிக் அப்படின்னு பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ ஹோப் இட் ரெசனேட்ஸ் வித். உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்றத அது கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கும் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பண்ணிடலாம். ஓகே, ஹாய், கார்டு நம்ம சூஸ் பண்ணவங்களுக்கு வாட் குவாலிட்டிஸ் மேக்ஸ் யூ யூனிக் அப்படின்றதும் நான் வந்து பார்க்கலாம். ஓகே, வாட் குவாலிட்டிஸ் மேக்ஸ் தம் யூனிக் ஃப்ரம் அதர் பீப்புள். your energy is very
அக்ரெசிவாக இருக்குது, இன்னும் ரொம்ப அந்த மாதிரி வந்து இருக்குது. வாட் குவாலிட்டிஸ் மேக்ஸ் யூ யூனிக்? வாட் குவாலிட்டிஸ் மேக்ஸ் யூ யூனிக் ஃபார் த பீப்புள் ஹவ் சூசன் கார்டு நம்பர் 2? வாட் குவாலிட்டிஸ் மேக்ஸ் தம் யூனிக்? Show me the cards which I need to see for the people who have chosen card number 2. What qualities makes them unique? Are you a very romantic person? I don't know. Okay. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்து 3 கார்ட்ஸ் வந்து எடுத்து பார்ப்போம். அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் வந்து என்ன வருது அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கலாம். ஓகே, திஸ் நைட் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் ஒரு படம் இருக்குது, போய் பாருங்கள். ஓகே, நைட் ஆஃப் கப்ஸ்ன்னு வந்து வர்றதுக்கான காரணமே வந்து பார்த்திங்கன்னா வெரி ஹேண்ட்ஸம் பசங்களாக இருந்தாங்கன்னா like very handsome or very, if it is a girls you look very beautiful, you always look out for romantic, you are very romantic. இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்துமானது கிடையாது, நம்ம வந்து இப்போ ஜென்ரலாக வந்து பண்ணுறோம். ஓகே, லைக் வெரி ரொமான்டிக் பர்சன், வெரி ஈஸி கோ பர்சன் அப்படின்னு கூட நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து சொல்லலாம். ஒரு லைக் யூ வில் ஆல்வேஸ் ஆஃபர்ஸ், உங்களை பார்த்தாலே வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொமான்டிக் ஃபீல் தான் வந்து வரும். லைக் தி பீப்புள் வில் கம் அண்ட் ஃப்ளர்ட் வித் யூ ஃபார் நோ ரீசன். உங்களை பார்த்தாலே அந்த மாதிரி தான் வந்துட்டு லைக் ஒரு பேஷனேட் சோல், ஒரு என்னது ஒரு கிளாசிக் ரொமான்டிக் பர்சன், அந்த மாதிரியான ஒரு பர்சன் நீங்கள் வந்துட்டு. ஓகே, யூ ஆல்வேஸ் லுக் அவுட் ஃபார் த பீப்புள் ஹூ சீக் கனெக்ஷன்ஸ். யூ ஆல்வேஸ் த chivalry டு தி பீப்புள் ஹூ யூ லவ் யூ த மோஸ்ட். நீங்கள் யாருக்கெல்லாம் வந்து லவ் பண்ணுறீங்களோ யூ ஆல்வேஸ் வாண்ட் திங்ஸ் டு பி இந்த ரொமான்டிக்காக வந்து இருக்கணும்னு வந்து யூ ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் இட் ஃப்ரம் யுவர் சைட். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம் இல்லை, லைக் அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் நம்ம வந்து அவ்வளோ இது பல விஷயங்களை தாண்டி ஓடிட்டே வந்து போகிறச்சு, லைக் இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக்காக வந்து இருக்கிறது ரொம்ப வந்து அழகான ஒரு விஷயம். ஓகே, இன்னொரு கார்டு வந்து பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் வாண்ட்ஸ், ஆல்வேஸ் இன் பவர், ஆல்வேஸ் இன் பவர், வெரி க்ரியேட்டிவ். அந்த க்ரியேட்டிவிட்டி, அந்த பேஷன், ஏதோ ஒரு ஒர்க்கை எடுத்துட்டீங்க அப்படின்னா லைக் அது பேஷனேட்டாக லைக் நல்லபடியாக வந்து முடிக்கணும், ரொம்ப க்ரியேட்டிவாக வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருப்பீங்க. என்ன சொல்கிறது, த பர்சன் ஹூ இஃப் இட் இஸ் அ கேர்ள் ஆர் அ பாய் அந்த பவர் பேக்கப் வந்து எடுக்கணும். ஒரு நல்ல ஒரு பவரான ஒரு பொசிஷன். இப்போ ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா லைக் நீங்கள் அந்த இடத்துல வந்து தருவீங்க, உங்களுடைய பவர் வந்து தனியாக வந்து தெரியும். லைக் இப்போ வந்து நான் எங்கள் ஃபேமிலியில் வந்து இருக்கேன் அப்படின்னா லைக் அனிதானா தனியாக வந்து தெரியும். அந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் தனியானா வந்து தெரிய மாட்டேன். ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கான்ஃபிடென்ஸ் நிறையா வந்து இருக்கும். லைக் ஐ நோ எவ்ரி திங் அப்படின்றது வேறு, அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது வந்து வேறு. அந்த வாட் எவர் யூ ஆர் எக்ஸ்ப்ரெஸிங் இன் யுவர் லைஃப் அது வந்து பார்த்துட்டிங்கன்னா போல்ட் அண்ட் பிரேவாக வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன், அந்த பவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்ககிட்ட வந்து இருக்குது. ஸோ திஸ் 2 பியூட்டிஃபுல் குவாலிட்டிஸ் யூ டூ ஹேவ். இதை விட வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். லைக் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பிகாஸ் இதை பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. ஓகே, 9 ஆஃப் வாண்ட்ஸ், 9 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வாட் எவர் ஹேப்பன்ஸ் அந்த லாஸ்ட் புஷ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்துட்டே இருப்பீங்க. யூ ஹேவ் அ நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட். ஓகே, என்ன ஆனாலும் சரி நான் முடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு என்னை வந்து தீயாலாம் வந்து சுட்டு போட்டாலும் சரி, சுட்டே வந்து போட்டாலும் லைக் ஐ வில் கம் ஃப்ரம் தி ஆஷஸ் லைக் என்ன பேர்டு அது, ஓ காட் இவ்வளோ மோசமாக இருக்கேன், என்னோடய மெமரி பவர் ரொம்ப மோசமாகுது. ஐயோ என்ன பேர்டு அது ஹாரி பாட்டரில் கூட வருமே, இது வரைக்கும் வருது, இதுக்கு மேலே வர மாட்டேங்குது. சே விடுங்க, அது என்ன பேர்டோ இது வரைக்கும் வந்துட்டு அந்த நேம் வரமாட்டேங்குது எனக்கு. ஆஷஸ்லேருந்து நான் எரிச்சு போட்டால் ஆஷஸ்லேருந்து வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இது லைக் யூ வில் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர் செல்ஃப், யூ வில் ஆல்வேஸ் கீப் ஃபைட்டிங் ஃபார் இட். ஈவன் யூ ஹேவ் அந்த ரெசிஸ்டன்ஸ் இவ்வளோ விஷயங்கள் வந்து இருந்தாலும் யூ வில் ஆல்வேஸ் கோ அண்ட் ஃபைட் ஃபார் அந்த டிஃபென்ஸ் பண்ணுறதாகட்டும், அந்த ஃபைனல் புஷ் கொடுக்குறதாகட்டும், யூ வில் ஆல்வேஸ் டூ ஃபார் யுவர் செல்ஃப் அப்படின்றத வந்து பார்க்கலாம். 3 more cards என்ன வந்து பார்க்கலாம். வாட் குவாலிட்டிஸ் மேக்ஸ் தம் யூனிக்? Show me the 3 more cards please for the people who have chosen card number 2. What qualities makes them unique? 3 more qualities please. Sorry, 3 more cards please.
நான் சொன்னேன் வெரி ரொமான்டிக் பர்சன் அப்படின்னு சொன்னாலும் யாரோ ஓவர் எமோஷன் பர்சன், வெரி எமோஷனல் பர்சன்ஸ். யூ வில் ஆல்வேஸ் போர் அவுட் ஆஃப் லவ், யூ வில் ஆல்வேஸ் போர் அவுட் லவ் அண்ட் எமோஷன்ஸ். இன்னும் அப்படியே வந்து பொங்கி வழியும் அந்த மாதிரியான ஒரு பர்சன்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ எமோஷனாக இருந்தாலும் அட் த சேம் டைம் குயின் ஆஃப் வான்ஸ் இருக்கு, நான் கிங் ஆஃப் வான்ஸ். நான் அப்போ சொன்ன மாதிரி லைக் யூனோ வில் ஆல்வேஸ் சீக் ஃபார் ட்ரூத், இன்டெகிரிட்டி, லாயல்ட்டி. அந்த விஷயங்கள்லாம் வந்து இல்லை அப்படின்னா வந்துட்டு லைக் யூனோ இஃப் யூ டோன்ட் ஹேவ் தட் குவாலிட்டிஸ் டோன்ட் கம் நியர் மீ அந்த மாதிரி சொல்கிற ஒரு பர்சன் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து நீங்கள். ஸோ தேட் மேக்ஸ் யூ வெரி யூனிக் ஃப்ரம் அதர் பீப்புள் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அந்த ஓவர் எமோஷன்ஸ் வந்து கொட்டி தீக்கிறது, அதுலேயும் வந்து என்ன மாதிரி தைரியசாலியும் வந்து யாரும் கிடையாது, என்ன மாதிரி வந்து இன்னும் அந்த எமோஷன்ஸை கொட்டி தீக்கிறதும் வந்து பார்த்துட்டிங்கன்னா யாருமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிற ஒரு பர்சன் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய குவாலிட்டிஸ். ஸோ இன்னொரு குவாலிட்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் 7 ஆஃப் பென்டக்கிள்ஸும் வந்து இருக்குது. ஓகே, ஆல்வேஸ் நான் சொன்னேன்ல யூ ஆல்வேஸ் சைன் டு கீப் கோயிங். ஓகே, நீங்கள் இப்போ வந்து எதிர்பார்க்குறீங்க ஒரு விஷயங்கள் வந்து இப்போ வந்து நடக்கலாம், நீங்கள் வந்து ஒரு ரிவார்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க, எனக்கு வந்து அவ்வளோ ஒர்க் போட்டிருக்கேன், அது வந்து கிடைக்கல அப்படின்னா டக்குன்னு வந்து சோர்ந்துருவீங்க. பட் சோர்ந்துட்டீங்க அப்படின்னாலும் யூ வில் கீப் ஆன் ஒர்க்கிங். அதுக்கானது வந்து கிடைக்கல, நம்ம வந்து பண்ணோம். நான் அந்த உங்களோட இதுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. பிகாஸ் யூ ஆர் புட்டிங் அ லாட் ஆஃப் எஃபோர்ட். அந்த ஃபைனல் புஷ் கொடுக்குறதுலேருந்து அது எல்லாமே கொடுக்குறதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து எல்லாமே வந்து பண்ணுங்க. அதுக்கான இதுகள் வந்து உங்களுக்கு வந்து ரீசன்ட் டேஸில் வந்து கிடைக்கல அப்படின்னாலும் போக போக வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து தீர்க்கத்தனமாக நம்புகிற ஒரு குவாலிட்டிஸ் உள்ள நீங்கள். ஓகே, இப்போ நீங்கள் பண்ணீங்க எப்படி, இப்போ யாராவது வந்து கேட்டாங்கன்னா எப்படி இதை வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும், நான் பண்ணுற ஹார்ட் ஒர்க் எனக்கு இப்போ கிடைக்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்றது அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்புறதுல வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ ஃபார் டூயிங் திஸ் கைண்ட் ஆஃப் கார்டு ரீடிங். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான டிஃப்ரெண்ட்டான டாபிக் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நம்ம கார்டு நம்பர் 3க்கு போயிடலாம். Hey, hi, for the people who are chosen card number 3, what qualities makes you unique வந்து நம்ம இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்க்க போகிறோம். ஓகே, what qualities makes them unique from other people? For the people who have chosen card number 3, what qualities makes them unique? For the people who have chosen card number 3, வெரி என்தூசியாஸ்டிக், வெரி கிரியேட்டிவிட்டி. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக க்ரியேட்டிவாக வந்து அது பண்ணலாமா இது பண்ணலாமா அந்த மாதிரி யோசிக்கிற ஒரு பர்சன் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து பர்சன் நீங்கள் வெரி லவ்லி, வெரி வெரி லவ்லி. Always want to do charity to the people. You'll always like ஒரு வயசுலேருந்து பழகினவங்களாகட்டும், 2 வயசுலேருந்து பழகினவங்களாகட்டும், அவங்களெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து நீங்கள் மறக்க மாட்டீங்க. நீங்கள் மறக்கலை அப்படின்னாலும் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னாலும் அவங்களோட காண்டாக்டில் இருக்கிறதுக்கு நீங்கள் நிறைய வந்து ட்ரை பண்ணிகிட்டே வந்து இருப்பீங்க. லைக் ஆல்வேஸ் யூ மெயின்டைன் தட் குவாலிட்டிஸ் வித் இன் யூ. 2 of cups நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு சோல்மேட்டாக வந்துருப்பீங்க. சோல்மேட்னா லைக் இன்னொரு நல்ல ஃப்ரெண்ட்லியாக நல்ல ஒரு வெல்விஷராக கூட வந்து இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களை அடிச்சுக்க வந்து ஆளே வந்து கிடையாது. நிறைய லைக் பேஜ் ஆஃப் வான்ஸ் இட் ஆல்வேஸ் நிறைய க்ரியேட்டிவிட்டி இருக்கும், நிறைய என்தூசியாஸ்ட் இருக்கும், ரொம்ப க்யூரியஸான ஒரு பர்சன்ஸ். அதுவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஸ்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்துருக்கும். அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நிறைய வந்து ட்ரை பண்ணுவீங்க. அந்த சில பேருக்கு அந்த ஸ்பாக் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னாலே வந்து நேச்சராக வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நேச்சர் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லுவேன். அதை தாண்டி வந்து 6 of cups நான் சொன்ன விஷயங்கள், 2 of cups வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் யூல் பி அ வெரி சோல்மேட் கனெக்டடாக ஒரு பீப்புளாக வந்து இருப்பீங்க. நிறைய பேரோட லைஃப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு பர்சனாக வந்து நீங்கள் வந்து இருப்பீங்க. ஓகே, 3 more குவாலிட்டிஸ் என்ன அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஷோ மீ த 3 more qualities about the people. What qualities makes them unique? எல்லாரும் வெடி போடுறாங்க, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது போய் பார்க்குறதுக்கு. நான் சொன்னேன்ல வெரி க்ரியேட்டிவ் பர்சன். நீங்கள் வந்துட்டு ரொம்ப க்ரியேட்டிவ். அந்த அந்த ஸ்கில் வளர்த்துக்கிறதுல நிறைய விஷயங்கள் படிக்கிறதுல கூட உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுல வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆர்வங்கள் வந்து நிறைய வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து காட்டுவீங்க.
இல் ஆல்வேஸ் ஒரு கிளாரிட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து இருக்கும், ஒரு கிளாரிட்டி வந்து இருக்கும். என்ன ஒரு விஷயம்னாலும் அதை வந்து செய்யணும், பண்ணியே வந்து ஆகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் இப்போ ஒரு 3 பேர் ஒரு இடத்துல இருக்காங்கன்னா நீங்கள் எப்பயுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த டாப்பான ஒரு பொசிஷனில் தான் வந்துருப்பீங்க. யூ வில் ஆல்வேஸ் லீட் த பீப்புள், யூ வில் ஆல்வேஸ் புஷ் தம் டு மூவ் ஃபார்வர்ட். நீங்கள் தான் வந்து அந்த லீட் பண்ணுற குவாலிட்டிஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருப்பாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா லைக் நம்ம ஸ்கூல் படிக்கும் போதோ ஒரு காலேஜ் படிக்கும் போதோ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளை ரீட் பண்ணுறதுக்குன்னு ஒரு 2-3 பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருப்பாங்க. அவங்களோட கீழே தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளாம் வந்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான குவாலிட்டிஸ் வந்து பார்க்குறச்சு இல் ஆல்வேஸ் ஃப்யூச்சர்லேயும் சரி இப்போயும் சரி ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து ரொம்ப கரெக்டாக வந்து இருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய க்யூரியாசிட்டி உங்களுக்கு இருக்கும், நிறைய எந்துவாக இருப்பீங்க. அது என்ன இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல வந்து இருப்பீங்க. உங்ககிட்ட வந்து ஆன்சர் கேட்டால் லைக் எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பர்சன் வில் ஆல்வேஸ் ஹேவ் தட். இது வாட் இஸ் நியூ இன்கமிங் அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அந்த 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 ஸ்பார்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களா, அதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையவே இருக்கும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி கார்ட்ஸ் ரைட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி டாபிக் வேணும் உங்களுக்கு, இன்னும் வேணும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டாபிக் எது வேணுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். Kindly like, share and subscribe. Thank you so much. It means a lot to me for the people who have subscribed so far. Thank you so much. Let's all spread only love. Bye.